வணக்கம் நியூஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேவா தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மினி பிளாக் கிராஃப்ட். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன் நான். அந்த வீடியோ வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் நான் புதுசாக போடுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம உங்ககிட்ட நான் எதை காமிக்க போகிறேன்னா ஜெயிண்ட் ஹவுஸ். அதைத்தான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்களா, பார்க்க வேணால் பெருசாக சின்னதாக தெரியும் தூரத்துலேருந்து பார்க்க. ஆனால் ஒரு பெட்டே ஒரு வீடு அளவுக்கு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஜன்னலே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஜெயிண்ட் ஹவுஸ். இதுதான் நம்மளோட வீடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரா தான் நம்மளோட வீடு. அதான் இந்த பொம்மை இது கூட நம்மளோட வீடு தான். இங்கே பாருங்கள், இது வந்து இவங்களுக்கு என்னன்னா பொம்மை விளையாட்டு. கபோர்டை பாருங்கள், உள்ளே போனால் தொலைஞ்சே போயிடுவோம். ஏன்டா கதவை திறக்க முடியல அப்படின்னு கேட்பீங்க. ஏன் கதவை திறக்க முடியலன்னா இங்கே கீழே பாருங்கள், இதுதான் கதவு. நம்ம திறக்கிற மாதிரி கதவுனா இந்த கதவு தான் திறக்க முடியும். சரி வாங்க வெளில போயிடுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் ஹாலாம். ஏங்க இதை மட்டும் எடுத்துடுறேன். ஓ சாரி காய்ஸ், நான் இதை வந்து இதுவும் இல்லை. இருங்க, ஐயோ ஏதோ ஒன்று. சரி வாங்க நம்ம மேலே போவோம். இருங்க, உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும். எவ்வளோ பெரிய ஜெயிண்ட் ஹவுஸ்ன்னு நீங்களே பார்ப்பீங்க. நான் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். நீங்களே மறந்து போயிடுவீங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா பச்சை கலரில் லைட் எரியுது. என்னடா அது இன்விசிபிளாக இருக்குது. நான் வெளில போக முடியல. ஒரு வேலை கைஸ், இங்கே பாருங்களேன் ஒரு பிளாகு. இருங்க, இது என்ன பிளாகோ அதை நம்ம பழையபடி எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே அவ்வளோதான் சச். கொஞ்ச நேரத்தில் இன்விசிபிளாகவே ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் வெளிலவே போக முடியல. நீங்களும் இந்த கேமுக்குள்ளே போயிட்டு எங்கேயாவது போய் முட்டிடாதீங்க, நான் சொல்கிறேன். இதை எடுத்துகிட்டு வச்சுருவோம். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருக்கும். இந்த லைட் என்னான்னு பார்ப்போமா. இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு லைட்டு. நானே சொல்லிட்டேன் லைட்டுன்னு. இதை பாருங்கள், இதுதான் சுவிட்சு. 2 சைடு ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும். சரி வாங்க கைஸ், ஆமாம் லைட்டு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. ஐயோ கீழே 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 ஜஸ்ட் மிஸ் கீழே வந்துருப்பேன். இருங்க இப்படி வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் என்ன கலர் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு போஸ்ட்டில் போடுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. எல்லா கலரும் போடுறேன். உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருந்துன்னா ப்ளூ கலர் ஹார்ட் அனுப்புங்க. எல்லோ கலர் பிடிச்சிருந்துன்னா எல்லோ கலர் ஹார்ட் அனுப்புங்க. எனக்கு பிடிச்சது வந்து ப்ளூ தான். ப்ளூ அதுக்கடுத்து க்ரீன் தான் இதில் பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்கை ப்ளூனா ஸ்கை ப்ளூன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஒயிட்னா ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது. சரி இப்போ நம்ம க்ரீனே வச்சுருவோம். க்ரீன் இருக்குது, ரெட்டு இருக்குது. கைஸ் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ். ஐயோ கைஸ், நான் ஏதோ பண்ணி விட்டேன். கைஸ் என்னாச்சுனே தெரில, நான் என்னமோ பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னே தெரில. இப்போ ஆன் ஆயிடுச்சு. இதில் எனக்கு பிடிச்ச கலர் க்ரீன் தான் நல்லாயிருக்கு. நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நம்ம அதை வச்சு ஒரு வீடியோ போட்டுருவோம். ஏன் அந்த வீடியோ இதுவாகிடுச்சுன்னா கொஞ்சம் இதுவாகிடுச்சு, கொஞ்சம் போட முடில. அதனால் நான் இது போட்டிருக்கேன். அந்த வீடியோ போட்டேன், நான் அப்லோட் பண்ணேன், ஆனால் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஏன் இத்தனை நாளாக நான் வீடியோ போடலன்னா எக்ஸாம் இருந்துச்சு. எக்ஸாம் இருந்தனால நான் போட முடியாதுல்ல. அதனால் இப்போ தான் நான் போடவே ஆரம்பிக்கிறேன். எக்ஸாம் இருந்தனால போட முடியாதனால நான் இப்போ போடுறேன். எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சுது. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்.
அந்த வீடியோ பாருங்கள். அது ஒரு வீடியோ. ஏன்னா நான் அந்த வீடியோ அழிச்சனால தான் இந்த வீடியோ போட முடியல. அழிச்சனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோக்காவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. கைஸ் இங்கே பாருங்களேன், ஒரு டனல்லே இருக்குது. என்னங்க, ஒருவேளை நான் தான் ரெடி பண்ணியிருக்கணும். கைஸ் இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கைஸ் ஐயோ மாட்டிட்டேன். ஐயோ நீங்கள் மேலே போயிடுறேன். நான் ஃபஸ்ட்டு நான் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். ஹாண்டட் டூமில் நான் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும், வாய்ஸே ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாளாக எனக்கு தொண்டை வலி அதிகமாக இருக்குது. கொஞ்ச நாளாக எனக்கு தொண்டை வலி இருக்கனால என்னால் இது பண்ண முடியாது. தொண்டை வலி இருக்கனால என்னால் இந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு போடுறேன். தொண்டை வலி இருக்கனால போட முடியாது. ஷார்ட்ஸு முடிஞ்ச அளவு போட்டிருக்கேன் வாய்ஸ் மாற்றி. இதில் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு தெரியும் தொண்டை ஒரு மாதிரியா வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னு. அதனால் நான் இதுதான் என்னோடய லாஸ்ட்டு வீடியோ. அதாவது லாஸ்ட்டு வீடியோன்னு சொல்ல முடியாது, என் வாய்ஸு லாஸ்ட்டு வீடியோன்னு சொல்லலாம். தொண்டை வலி இருக்குது, அதனால் நான் ஒரு 5 வீடியோ கழித்து நான் வந்து எப்போ நான் 5 வீடியோ போடுறேனோ 5 வீடியோ கழித்து தான் நான் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் போடுவேன். கொஞ்ச நாளைக்கு என்னால் போட முடியாது. சரி வாங்க இது உள்ளே போவோம். இது உள்ளே அதே மாதிரி தான் இருக்குது. சரி மேலே போவோம். காமெடியான குரல் கூட போடுறேன், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி வேணும். ரோபோட் மாதிரி வேணுமா, இல்லை வாய்ஸு எலி மாதிரி வேணுமா, இல்லை மான்ஸ்டர் மாதிரி வேணுமா, அப்படி இல்லைனா இந்த மாதிரி கூட சொல்லுங்கள். அங்கிள் மாதிரி வேணுமா. இந்த இதில் கூட நான் ஹாண்டட் டூம்லேயே அங்கிள் வாய்ஸ் தான் போட்டேன் நான். அது வந்து அந்த ஆப் பேர் வந்து எக்ஸ் ரெக்கார்டர். அதில் நீங்களே போய் எடிட் பண்ணிடலாம். யுவன் கேமிங்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். யுவன் கேமிங்கும் அதே ரெக்கார்டர் தான் வச்சுருக்காங்க. யுவன் கேமிங்க்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யுவன் கேமிங் வந்து கஷ்டப்பட்டு மைண்ட் கிராஃப்ட்லாம் ஏற்றி போடுறாங்க. மைண்ட் கிராஃப்ட் வந்து அவங்க 29 ரூபா கொடுத்து போடுறாங்க. நான் மைண்ட் கிராஃப்ட் பற்றி கொஞ்சம் நேரம் பேச போகிறேன். இதுவும் மைண்ட் கிராஃப்ட் காப்பி பண்ணி தான் போடுறாங்க. மைண்ட் கிராஃப்ட் சொல்லப்போனால் இந்தியாவே கிடையாது. மைண்ட் கிராஃப்ட் ஃபேன் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து சும்மா பேசுகிறேன். நான் மைண்ட் கிராஃப்டை தப்பாலாம் பற்றி பேசலை. நான் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மைண்ட் கிராஃப்ட் காப்பி பண்ணி தான் இந்த கேமும் எடுத்திருக்காங்க. இந்த கேம் பற்றியும் நான் தப்பாக சொல்லலை. ஏன்னா இதுதான் என்னோடய ஃபேவரட் கேமுன்னு சொல்லலாம். இருக்கிறதுலே என் ஃபேவரட் கேம்னால் இது ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் மைண்ட் கிராஃப்ட் வந்து முன்னாடி 600 ரூபா இருந்துச்சு ரேட்டு. இப்போ தான் கொஞ்சம் 29 ரூபான்னு சொல்கிறாங்க. அதை கஷ்டப்பட்டு யுவன் கேமிங்லாம் ஏற்றி போடுறாங்க. நான் தான் அவங்களுக்கு அக்கௌண்ட்டே எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். அவங்க இன்னொரு சேனலும் வச்சுருக்காங்க, ஆனால் அதை வெளியில் சொல்ல வேணான்னாங்க. அதனால் நானும் சொல்லலை. சரி, யுவன் கேமிங்க்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யுவன் கேமிங்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, அதை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறத விட்டுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், சாரி. சரி, இந்த ரூம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு முக்கியமாக இந்த ரூமு காமிக்க வேணான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பாத் டப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது உள்ளெல்லாம் போனால் தொலைஞ்சே போயிடுவாங்க. இங்கே பாருங்கள் டவலு, இது உள்ளே எவ்வளோ பெரிய இடம் இருக்குது பாருங்களேன். தொடச்சிட்டே போயிடலாம் அப்படியே. இதுதான் வாஷ் பேஷன். வாஷ் பேஷனில் தண்ணியே இல்லை கைஸ். நம்ம வாஷ் பேஷனில் தண்ணி கொடுத்துருவோமா? இருங்க, நம்ம தண்ணி கொடுப்போம். அந்த வாஷ் பேஷன் பார்ப்போம். முக்கியமாக இந்த வாஷ் பேஷனில் தண்ணி இருக்குது கைஸ். ஆனால் இந்த வாஷ் பேஷனில் தான் தண்ணி இல்லை. நம்ம தண்ணி கொடுத்துருவோமா? நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதில் தண்ணி கொடுப்பேன், இல்லை இப்போ கூட கொடுத்துட்றேன். இருங்க. நிறைய பேருக்கு மினி பிளாக் கிராஃப்ட்டு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் மினி பிளாக் கிராஃப்ட்டு பார்ட் 2 போடுறேன். அதாவது மினி பிளாக் கிராஃப்ட்டு நியூ வெர்ஷன் வந்திருக்கு. அது என்னன்னா மினி பிளாக் கிராஃப்ட் சீசன் 2 அப்படின்ற ஒரு கேம்
இது பண்ணி விட்ருக்காங்க. அதை நான் இது பண்ணி விட்றேன். சரி, இப்போ வந்து நான் தண்ணி இதில் போடுறேன். இப்போ தண்ணி இதில் போட்டேன். கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் இது வேணும், அதாவது இந்த செங்கல் சொல்லுவாங்கள்ல, அந்த பிளாக் தேவைப்படுது. அந்த பிளாக் மட்டும் எடுத்துக்கிறேன். ஐயோ காய்ஸ், கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அதை நான் ரெடி பண்ணிடுறேன். கைஸ் ரெடியாக பண்ண முடியல கைஸ், வேறு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஒருவேளை அந்த சின்னதாக டைல்ஸ் மாதிரி போடுவாங்களோ அதுவாக இருக்குமோ? இந்த வரைக்கும் பாருங்களேன், இதைத்தான் அதில் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி நான் சொன்னேன்ல, சின்னதாக டைல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்கன்னு. கொஞ்சம் அந்த பைப்பை கொஞ்சம் பெருசாக்கிடலாமா? கேவலமாக இருக்கும்ல. சரி, அதனால் நம்ம இப்படியே போடுவோம். இருங்க, இங்கே நான் அடியில் இருக்கிறத மட்டும் நான் எடுத்துடுறேன். போய் எடுத்துட்டேன். இப்போ இதில் தண்ணியை ரெடி பண்ணிட்டேன் காய்ஸ், ரெடி பண்ணிட்டேன் காய்ஸ், ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் காய்ஸ், தண்ணியே போயிடுச்சு காய்ஸ். ஸோ வேறு வழி இல்லை, இதை வந்து மாடல் பண்ணி விட்டுறலாம் பேசாமல். இருங்க, மாடலேஷன் பண்ணி விட்டுறேன். இந்த கேமும் நல்லா தான் இருக்கும், ஆனால் மைன்கிராஃப்டோட இந்த கேம் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் மைன்கிராஃப்ட்டு சில பேர் காசு இல்லைன்னுவீங்க, அதனால் மைன்கிராஃப்டை விட்டுட்டு இந்த கேம் கூட வந்து விளையாடுங்க. இது கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மைன்கிராஃப்ட்னா காசு கட்டணும், இல்லைன்னா மைன்கிராஃப்ட் ட்ரையல் கூட விளையாடுங்க. ஆனால் அது ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் முடியாது. நானே ஸ்டோரேஜ் இப்போ தான் நான் கிளியர் பண்ணி விட்டேன். இனிமேல் எல்லா வீடியோவும் போடுவேன். நான் ஸ்டோரேஜை நான் இப்போ தான் கிளியர் பண்ணி விட்டேன். இனிமேல் நான் எல்லா வீடியோவும் போடுவேன். சரி, வந்து ரெடி பண்ண முடியல, இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம், அந்த பைப்பில் இருக்க மாதிரி. சரி வாங்க, நம்ம அடுத்த ரூம் போவோம். காய்ஸ் இங்கே பாருங்களே, புல்லட் பைக்கே இருக்குது காய்ஸ். சரி நம்ம உட்காருவோம். காய்ஸ் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பட்டன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், படிக்கட்டு காய்ஸ், பார்க்கவே செம்ம காமெடியாக இருக்குது காய்ஸ். படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பைக்கு வீலை பாருங்களேன், ஐயோ எப்படி காமெடியாக இருக்குது பாருங்க காய்ஸ். லைட்டை பாருங்களேன், அந்த செஸ்ஸு இதிலெல்லாம் இருக்கும் தெரியும்ல, செஸ்ஸு இதில் இருக்க மாதிரி. இங்கே பாருங்க ஷெட்டெல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஓ, இதான் வெளியிலையா அது? சரி, நம்ம வேறு என்ன எடுத்துக்கலாம்? கைஸ் இங்கே ஜனம் திறக்க மாதிரி இருக்கும், திறந்து பார்ப்போம். ஓ வச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், திறந்துருப்பேன் நான். கைஸ் இங்கே சென்டரில் ஒயர்லாம் இருக்குது கைஸ். இங்கே ஒரு மாடலேஷன் பண்ணுவோமா? இங்கே என்ன பண்ணுறது, இங்கே ஒரு மாடலேஷன் பண்ணி வச்சுருவோம். இந்த இருக்கு பாருங்கள் லைட்டு, இங்கே லைட்டு ஃபிட் பண்ணி விட்டுட்டு இங்கே ஒரு லைட்டை ஃபிட் பண்ணிவிட்டு காய்ஸ் இங்கே பேசாமல் வரிசையாக லைட்டை ஃபிட் பண்ணி விட்ருவோம் இங்கே. ஆனால் நான் இங்கே ஒயர் வைக்கல, ஒருவேளை ஜன்னல் ரெண்டுத்தையுமே திறக்கிற மாதிரி இருக்குமோ? ஓ, அதைத்தான் நான் தெரியாமல் கேவலமாகறனோ லைட்டெல்லாம் போட்டு. சரி விடுங்க, இப்போ நான் இதை வந்து சுவிட்சு போட்டு ஆன் பண்ணுறேன். சுவிட்சு இல்லாமல் கூட ஆன் பண்ணலாம். அதை எப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, எங்கே இருங்க, இது ஒர்க் ஆகுமான்னு பார்ப்போம். கைஸ் ஒர்க் ஆகுது, ஆனால் இப்படி தான் கைஸ் ஒர்க் ஆகுது. அதனால் நான் பழையபடி ஒயரே ஃபிட் பண்ணி விட்டுறேன். ஒயரை ஃபிட் பண்ணி விட்டு இந்த கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்துருவோம். கீழே விழுந்ததெல்லாம் நல்லா இருக்காது. அதனால் இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கபோர்டு திறந்துருக்குல்ல, இந்த கபோர்டே ஒரு வீடு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், கட்டில் பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதில் குண்டாக இருக்கவங்க தான் படுக்கணும் போல். ஒரே இது
டொம்முன்னு வெடிச்சிரும் கட்டிலே வெடிக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க. பாருங்க சவுறு இதெல்லாம் ஒரு பெயிண்டிங் சொல்லி வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம கைஸ் நீங்கள் கமெண்டில் கேளுங்க மினி பிளாக் கிராஃப்ட் பார்ட் 2 அப்படின்னு கேளுங்க, நான் வந்து போட்டுடுறேன். கைஸ் இங்கே பாருங்களேன் கத்தியெல்லாம் கீழே கிடக்கு. கைஸ் இது மைண்ட் கிராஃப்டில் வர கத்தி தானே. இங்கே பாருங்களேன் கத்தி மேலே நம்ம போய் நடக்கிற மாதிரி இருக்குது, ஜாலியாக இருக்குது. சின்ன பசங்களாம் விளாண்டுட்டு இங்கே போட்டு போயிருப்பாங்க போல். இங்கே பாருங்கள் இதுதான் ரிமோட்டு. ஐயோ டிவியை நான் உடச்சி விட்டேன் கைஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் ரிமோட்டு. இங்கே பாருங்களேன் ரிமோட்லலாம் என்னென்னலாம் ஒயர் கொடுத்துருவாங்க. பார்க்க ரிமோட் மாதிரியே இல்லை, ஒரு சாக்லேட் மாதிரி இருக்குது. அப்படியே எடுத்து இது பண்ணும் போல் இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது கைஸ். பாருங்க டிவி எப்படி எரியுதுன்னு, கத்தியெல்லாம் கீழே கிடக்கு. சின்ன பசங்க கத்தி இவ்வளோ பெருசாக வச்சுருப்பாங்க. பாருங்களேன் பொம்மைலாம் இருக்குது. காய்ஸ் இங்கே பாருங்களேன் மீன் தொட்டி வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்களேன் மீன் தொட்டி காய்ஸ். பாருங்க சோஃபாவில் இங்கே நான் படுத்துப்போங்க, செம்மையாக இருக்குல்ல காய்ஸ். இந்த மாதிரி சொந்த வீட்டு இருந்தால் எப்படி இருக்கும் காய்ஸ். இங்கே பாருங்கள் காய்ஸ், இங்கே பாருங்களேன் ஒரு உலகமே இருக்குங்க. நான் ஒரு வீடே கட்டலாம் போல காய்ஸ், சின்னதாக இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்களேன் வெளில செம்மையாக தெரியுது ஒரு கைஸ். இங்கே பாருங்க அடியில், நீங்களும் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், செம்ம ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்களேன் ஏனிலாம் வச்சுருக்காங்க. சரி நம்ம நார்மலாக மனுஷன் மாதிரி நடந்து போவோம், பேய் மாதிரி பறக்கிறத விட்டுன்னு மனுஷன் மாதிரி நடந்து போவோம் கைஸ். நமக்குன்னு தனியாக பேஸ் காய்ஸ். இங்கே பாருங்களேன் சும்மா பெரியவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா நமக்கு வீடே இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்களேன் இதுதான் நம்மளோட வீடு போல் காய்ஸ். அந்த பொம்மை விளாட்றாங்களா அது ஒரு வீடு, இது ஒரு வீடு காய்ஸ். செம்மையாக இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்களேன் டிவியே ஒரு உலகம் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. கதவை லாக் பண்ணி விட்ருவோம். ஓ காய்ஸ் நமக்கு தனியாக டிவி காய்ஸ். ஆமாம் ரிமோட்டுங்க, நம்ம உட்காந்துப்போம் கொஞ்சம் நேரம். இங்கே பாருங்கள் டிவி ஆன் ஆகுது போல். டிவி ஆன் பண்ணுற மாதிரி கூட செட் பண்ணலாம். நம்ம இங்கேயே கூட படுத்து தூங்கலாம். இதுதான் நம்மளோட வீடு கைஸ். நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்க மறந்துட்டேன், இருங்களேன். இருங்க இது உள்ள வந்துட்டு லாக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்களா லைட்டாக இருக்கா. இங்கே பார்த்தீங்களா இங்கே என்ன இது இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா. இது வேறு ஒன்றும் இல்லை, மொட்டை மாடிக்கு போகும்போதே இது போவீங்களே மேலே ஏறுவீங்களே அதுக்கு ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும்ல, அதுதான் அது திறக்கிற மாதிரியான ஜன்னல். இதுக்குன்னு எவ்வளோ பெருசாக லைட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் இதை வந்து இது மாதிரி காமிக்கிறேன். இருங்க இந்த லைட் ஆஃப் பண்ண என்ன ஆகும் காய்ஸ். இங்கே பாருங்களேன் சுவிட்சை முன்னதும் அந்த செவுத்தில் இருக்க பாதி இதில் வந்துடுச்சு. இருங்க நான் லைட் அமுக்குனதும் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு காய்ஸ். நான் மறுபடியும் அமுக்குனதும் பல எரியுது காய்ஸ். இங்கே பாருங்களேன் இது இன்னொரு வீடுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இல்லை இது வந்து ஏதோ ஷோகேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இது பார்க்க நமக்கு வீடு மாதிரியே இருக்குது. என்னெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது கைஸ். இந்த மாதிரி வீடு இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்கிட்ட இந்த மாதிரி வீடு இருக்கோ அவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் டைனிங் டேபிள் போல். வா கிச்சனே எவ்வளோ அளவு இருக்குது பாருங்களேன். இல்லைங்க இது மேலே போய்ட்டு அந்த வழியாக வர முடியுமான்னு பார்க்குறேன். இல்லை கைஸ் இது பிளாக் கலரில் பிளாக் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஓட்ட வழியாக போகிற மாதிரி இன்னும் நல்லாயிருக்கும் கைஸ். ஓட்ட வழியாக போகவே முடியாது. இங்கே பார்த்தீங்களா. சரி கைஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ விட்டு போகிறேன், ஏன்னா நான் ஊருக்கு போகிறேன்.
சரி கைஸ், பாய் ஃப்ரம் டிடிஜி. பாய் 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 பாய்.